अर्वाञ्चो यत्परसरसिजद्वन्द्वमाश्रित्य पूर्वे मूर्ध्ना यस्यान्वयमुपगता देशिका मुक्तिमापुः सोऽयं रामानुजमुनिरपि स्वीयमुक्तिं करस्ताम् यत्सम्बन्धात् अमनुतकथं वर्ण्यते கூரநாதः. பகவத் ராமானுஜருடைய அவதாரத்தின் மேன்மையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கால விசேஷத்தில்தான் சுவாமியினுடைய அணுக்க சீடர்களுடைய வைபவங்களையும் அனுபவித்து வருகிறோம். எம்பெருமான் பெருமை பேசும் பொழுதெல்லாம் எம்பெருமானாருடைய பெருமை அங்கே விளங்குகிறது. எம்பெருமானாருடைய பெருமை பேசும் காலங்களிலெல்லாம் எம்பெருமானார் அடியார்களுடைய பெருமை விளங்குகிறது. எம்பெருமானாருடைய அடியார்கள் பெருமை பேசும் காலங்களிலெல்லாம் எம்பெருமானாருடைய உத்தமமான அந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மேன்மை விளங்குகிறது. ஆங்கிலத்தில் செயின் ஆஃப் ரியாக்ஷன் என்கிறோம் அல்லவா, அதுபோன்று ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருக்கக்கூடியதாய்த்தான் எம்பெருமான் எம்பெருமானார் அவர் தம் அடியார்கள் அவர்கள் அனைவராலும் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியகாலம் விபாஷ்யம் எனப்படக்கூடிய இந்த சத்திய சம்பிரதாயமான ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்று இவர்கள் மேன்மேலும் பொலிந்து கொண்டிருக்கின்றன. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டுகொண்பின் என்று ஆழ்வார் தான் மங்களாசாசனம் செய்து எதை மனோரதித்தாரோ அந்த மனோரதம் எம்பெருமானார் காலத்தில் தான் விளங்குகிறது. இந்த காலத்தை பெரியோர்கள் பாஷ்ய காலம் என்று சொல்லுகிறார்கள். பாஷ்ய காலம் என்றால் வேதமும் திவ்ய பிரபந்தமும் வேதாந்தங்களும் வேத பிரதிபாத்தியனான எம்பெருமானும் எங்கும் கலந்து எல்லோரும் அந்த வேதாந்த விஷயங்களையே பரிமாறிக்கொண்டு ஆனந்தமயமானதொரு பிரம்மானுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வந்த காலம் இது. அதுதான் பாஷ்ய காலம். பாஷ்ய காலத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? இது சம்பிரதாயத்தின் பொற்காலம் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் எம்பெருமானாருடன் அதாவது பகவத் ராமானுஜருடன் சுமார் 700 ஸ்ரீவைஷ்ணவ சன்னியாசிகள் திருவரங்கத்தில் இருந்தார்கள். மேலும் பல பெரியோர்கள் அந்த திருவரங்க திருவில் திரண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து சம்பிரதாயத்தை ஆசேது ஹைமாச்சலம் வரையிலும் இமயம் முதல் குமரி வரையிலும் சுத்தமான இந்த சம்பிரதாயத்தை வளர்த்து வந்தார்கள். அந்த மகான்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? சுத்தாந்த சித்தாந்திகள் என்பதாக பெயர். சுவாமி தேசிகன் இந்த குரு பரம்பரையின் பிரபாவத்தை வர்ணிக்கும் பொழுது ஏதே மஹ்யமபோட மன்மதசரோன்மாதாய நாதாதயः த்ரையந்த பிரதிநந்தனீய விவித உதந்தாக ஸ்வதந்தாமிஹ. இவர்கள் சுத்தாந்த சித்தாந்திகள். அந்தப்புற பெண்களை போன்று மற்றவர்களை பார்க்காதவர்கள். அதாவது அரசர்களுடைய அந்தப்புறத்தின் மேன்மையை வர்ணிக்கும் பொழுது அசூரியம் பஷ்யானா ராஜதானாக, இந்த அந்தப்புற பெண்கள் சூரியனை கூட பார்க்க மாட்டார்களாம். ஏன் தெரியுமா? சூரியன் என்பவன் பரபுருஷன். அந்த பரபுருஷனாகிய சூரியனை பார்த்தல் தகாது, தங்களுடைய பிராணவல்லபன் சொந்த நாயகனைத்தான் பார்ப்பது என்பதாக. அதுபோன்று இந்த மகனீயர்கள் பாரமேகாந்திய விஞ்ஞானத்தின் எல்லை நிலத்தில் அவர்கள் திகழ்ந்தார்கள். பாரமேகாந்தியம் என்றால் பரதேவதா நிச்சயம். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் ஒன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் என்று அப்பெருமானை தவிர்த்து என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதிரே என்பதாக அந்த ஆதிப்பிரானான எம்பெருமானை தவிர்த்து வேறொரு தெய்வத்தை அவர்கள் நினைத்தும் பார்க்காதவர்களாய்த்தான் திகழ்ந்தார்கள் என்று இந்த பிரபாவம் சுவிதித்தமாக விளங்குகிறது. இந்த பிரபாவம் வெகு விசேஷமாக வர்ணிக்கப்படுகின்றது. அப்படி இருந்த காலத்தில்தான் நாம் தற்பொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரருடையதான அந்திம தசை, ஏறத்தாழ பாஷ்யக்காரருடையதான சரித்திரத்தின் கடைசி கட்டத்தில் நாம் இருந்தால் கூட இந்த சமயத்திலும் நாம் வெகு விரிவாக அறிய வேண்டிய விஷயங்கள் அநேகங்கள் உண்டு. அன்பர்களே, புண்ணியமான இந்த காலத்தில் மிகச் சிறப்பு வாய்ந்ததான இந்த புண்ணிய தினத்தில் நாம் நம்முடைய ராமானுஜ வைபவத்தின் 500வது தொடரில் இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 500 நாட்களாக தொடர்ந்து பகவத் ராமானுஜருடைய அற்புதமான திவ்ய சரித்திரங்களை நாம் சுமார் 100 வாரங்களாக தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். பகவத் ராமானுஜருடைய கருணையினாலும் பகவத் ராமானுஜன் புகழ் பாடும் அடியார்களுடைய கருணையினாலும் அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் இந்த செயற்கரிய செயல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது ஒரு அகோபாக்கியம், அகோபாக்கியம், அகோபாக்கியம். உத்தமமான இந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு அளித்திருக்கக்கூடிய எம்பெருமான் எம்பெருமானார்
அவனடியார்கள் அவர்த்தம் அடியார்கள் என்பதாக அத்தனை பாகவதோத்தமர்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலும் எம்பெருமானாருடைய அடியார்களுடைய திரு கல்யாண குணங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். அடியேன் முன்னமேயே தெரிவித்தபடி சுவாமி ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திர கொண்டாட்டங்கள் என்பது நமக்கு ஒரு ஏறுபடி, அதாவது மேல் மேலே நாம் நம்முடைய சம்பிரதாய அறிவை பெறுவதற்கு, நம்முடைய சம்பிரதாயத்தின் பெருமிதனை அறிவதற்கு ஒரு படிக்கட்டுக்களாக இருக்கிறதே தவிர்த்து இதுதான் எல்லை என்பதாக நினைத்துவிடக் கூடாது. அந்த வகையில் தான் எம்பெருமானாருடைய சரித்திரம் முடிவு பெறுகிறது என்றாலும் அவனுடைய அடியார்களுடைய சரித்திரத்திற்கு முடிவு என்பது கிடையாது. ஆகையால் எம்பெருமானாருடைய சரித்திரத்துடன் கலந்திருக்கக்கூடிய ஏனைய அடியார்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இல்லையா? இப்பொழுது எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்தில் சென்று உத்தமமான அந்த சரமஸ்லோகத்தின் உட்பொருளைத்தான் அறிந்த பொழுது தண்டு பவித்ரம் என்பதாக இரண்டு விஷயங்கள் தன்னுடனே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சந்நியாசிக்கு மிக முக்கியமானது என்ன? தண்டம். மற்றொன்று என்ன? பவித்ரம். பகவத் ராமானுஜருடைய திவ்ய திருமேனியை வர்ணிக்கும் பொழுது காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம். இது கூரத்தாழ்வான் அருளிச் செய்த ஒரு முக்தக ஸ்லோகமாக பெரியோர்கள் சொல்லுவது உண்டு. பெருமானுடைய திருமேனி என்ன? காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம். பெருமான் எம்பெருமானாருடைய திருமேனியை பல பெரியோர்கள் வர்ணிக்கிறார்கள். சுவாமி வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததியில் வர்ணிக்கிறார். சுவாமி மணவாள மாமுனிகள் யதிராஜ விம்சதியில் வர்ணிக்கிறார். கூரத்தாழ்வான் தாட்டி பஞ்சகத்தில் வர்ணிக்கிறார். இப்படியெல்லாம் பெருமான் திருமேனியை விட எம்பெருமானாருடைய திருமேனி வர்ணிக்கப்படும் பொழுது திருதண்டம், திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் என்று உலகத்திலும் புகழ் வாய்ந்ததாக உலகத்தின் புண்ணியத்தின் பயனாய் விளங்கும் திருதண்டம் பவித்திரம். இந்த தண்ட பவித்திரம் ஸ்தானம் தண்ட பவித்திரத்துடன் வரலாமா என்றால் சந்நியாச லட்சணத்துடன் வரலாமா என்பதாக பொருள். திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்தில் சுவாமி கேட்ட கேள்வி என்ன? நான் தண்ட பவித்திரத்துடன் வரலாமா என்று. ஆஹா என்றார். சந்நியாசிக்குரிய லட்சணங்கள் என்ன உண்டோ அந்த லட்சணங்களுடன் வரவேண்டியது என்பது சுவாமியினுடைய திருவுள்ளம். அதே போன்று தான் சுவாமி எம்பெருமானார் வரும்பொழுது ஒருபுறம் கூரத்தாழ்வானையும் மறுபுறம் முதலியாண்டானையும் கை கொண்டு வந்தார். என்ன இது? கூரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் உடன் அழைத்து வந்தாயே என்று கேட்டபொழுது ஒருவர் தண்டம், மற்றொருத்தர் பவித்திரம், இவர்கள் இருவரும் எனக்கு தண்ட பவித்திரத்தின் ஸ்தானத்தில் விளங்குபவர்கள் என்று பெருமிதம் தோற்ற எம்பெருமானார் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் அருளிச் செய்தார் அல்லவா? அந்த ஒரு ஸ்தானத்தில் விளங்கும் கூரத்தாழ்வானுடைய மேன்மையை நாம் கீழே பல முறை அனுபவித்திருக்கிறோம். அடிக்கடி அனுபவித்து வருகிறோம். ராமானுஜனுடைய திவ்ய சரித்திரங்கள் சொல்லப்படும் காலங்களில் எல்லாம் கூரத்தாழ்வானை விடுத்து நம்மால் சொல்லவே முடியாது. கூரத்தாழ்வான் பகவத் ராமானுஜரை காட்டிலும் 10 வயது மூத்தவர். வயதில் 10 திருநக்ஷத்திரங்கள் மூத்தவராக விளங்கினால் கூட அங்கே கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் தனக்கு எத்தகையதொரு பெருமிதத்தை அளிக்கக்கூடியது என்பதை ஸ்ரீபாஷ்யகாரர் உலகத்திற்கு காட்டி வருகிறார். அர்வாஞ்சோ யத்பதசரசிஜ துவந்த்வமாஸ்ரித்ய பூர்வே மூர்த்னாம் யஸ்யான்வயமுபகதாஹ தேசிகா முக்திமாபுஹு. இது ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். கீழே இந்த ஸ்லோகத்தை நாம் ஆழ்வானுடைய சரித்திரத்தில் சாமான்யமாக அனுபவித்தோம். தற்பொழுது மீண்டும் விசேஷத்து அனுபவிக்கலாம். அன்பர்களே, ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பகவத் விஷயத்தில், அதாவது எம்பெருமானுடைய விஷயத்தில், திரு கல்யாண குணங்களை வர்ணிக்கும் விஷயத்தில், இது போன்ற ஆச்சாரிய வள்ளல்களுடையதான திரு கல்யாண குணங்களை அனுபவிக்கும் விஷயத்தில் புனருக்தி, சொல்லுதை திருப்பிச் சொல்லுதல், சொல்லியவற்றையே திருப்பிச் சொல்லுதல் என்னும் தோஷம் துளியும் கிடையவே கிடையாது என்பதை அன்பர்களாகிய நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். புனருக்தி என்பது கிடையவே கிடையாது. ஆகையால் இதை பார்க்கலாம். அர்வாஞ்சோ யத்பதசரசிஜ துவந்த்வமாஸ்ரித்ய பூர்வே மூர்த்னாயஸ்யான்வயமுபகதாஹ தேசிகா முக்திமாபுஹு. ராமானுஜருடைய பெருமை என்ன? ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே அவருக்கு முன்பாக அவதாரம் செய்திருந்த ஆச்சாரியர்கள் ஏற்றம் பெற்றார்கள். ராமானுஜருக்கு முன்பாக அவதாரம் செய்திருந்த ஆச்சாரியர்கள் அனைவருமே அவருடைய
திருமுடியின் சம்பந்தத்தினாலே தன்னேற்றம் பெற்று திகழ்கிறார்கள். அதே போன்று தான் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருவடி சம்பந்தத்தினால் மூர்தனாயஸ்யான்வயமுபகதாக தேசிகா முக்திமாபுஹு பரசரசிஜ துவந்தமாசிரித்ய பூர்வே. ராமானுஜருக்கு பிறகு அவதாரம் செய்திருக்கக்கூடிய அல்லது அவரை நேரடியாக ஆசிரியத்திருக்கக்கூடிய ஆச்சாரியோத்தமர்கள் சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்தினாலே ஏற்றம் பெற்றவர்கள். ராமானுஜருக்கு முன்பாக ராமானுஜருக்கு ஆச்சாரியராக விளங்குபவர்கள் எல்லோரும் அவருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே ஏற்றம் பெற்றவர்கள். ராமானுஜருக்கு பின்பு அவரை வந்து அடைந்து அவரிடத்தில் சிஷ்யர்களாகவும் அல்லது அவருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கும் பின்புள்ள ஆச்சாரியர்கள் அனைவருமே அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே ஏற்றம் பெற்றவர்கள் இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் ராமானுஜ சம்பந்தம் இருந்தால்தான் நமக்கு தன்னேற்றம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் பிரஹ்லாதனுடைய சரித்திரம் வர்ணிக்கப்படுகிறது. நிருசிம்மாவதாரத்தின் மேன்மையை விட பிரஹ்லாதனுடைய பெருமைத்தான் இங்கே அதிகமாக பேசப்படுகிறது. அந்த பிரஹ்லாதன் அவன் பிறந்த குலம் அசுர குலம். ஆனால் பிரஹ்லாதன் பிறந்த காரணத்தினாலே அவனுக்கு முன்பாக 7 தலைமுறையும் பின்பாக 7 தலைமுறையும் புண்ணியத்தை அடைகின்றன என்கின்றன புராணங்கள். இப்படி ஒரு அசுரகுலத்தில் பிறந்த பாகவதோத்தமனான பிரஹ்லாதனுடைய சம்பந்தத்தினாலே ஒரு நல்லது ஏற்படுகிறது என்றால், சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரம் செய்திருந்த சத் சம்பிரதாயத்தில் அதற்கு முன்னே இருந்த மகனீயர்கள், பின்னே அவதாரம் செய்திருக்கக்கூடிய மகான்கள், இவர்களுடையதான தன்னேற்றத்தை சொல்ல வேண்டுமோ? அப்படியெனில் அந்த ராமானுஜர் தனக்கு ஒரு தன்னேற்றத்தை நினைத்தார் என்றால் அது எப்படி, யாருடைய சம்பந்தம் என்பதை நாம் பார்க்கலாம்.